ஒரு காரணமாக ஓ! இருக்கிறது. இப்படிதான். அதனாலதான் போதை வஸ்து அங்கு சில அதிகமாக கடினமான இருக்கிறது. நாட்கள்ல ஒரு ஆனால் நாள் போதை தான். வஸ்து இப்ப என் இருந்தாலும் பிள்ளை போதை வஸ்து நம்பிக்கையோட குடிக்கிறேன்னு வையுங்க. பயணித்துக் ஓ கொண்டிருக்கிறோம். குடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு வீட்டை வரைக்கும் எனக்கு மணக்கத்தானே செய்யும். வாழ்த்திக் ஓ கொள்கிறோம். அப்ப சரி, நம்ம அந்த பிடிச்ச வழியில விட கடினங்களுக்குள்ளாக வேண்டியதானே, தானே ஏன் தான் வழிகள் வீட்டுக்கு பிறக்கும். போகணும்? அவை அந்த வழிகளை கண்டிப்பா. அப்படி வெளியில பிள்ளை விட இப்ப இல்லாத பிள்ளையா இருந்தாலும் சொல்லி சொல்லி இன்றைய திருத்தலாம். உங்களுடைய அது இலக்கண சொல்ற வாவிய நாளைக்கு ஒரு பகுதியிலே பிள்ளையே நீங்கள் சொல்றது. கேட்கிறதை 2 நானும் நாளைக்கு இன்றைய சொல்லலாம். உங்களோடு இணைந்து அப்ப அந்த பிள்ளைக்கு கேட்கிறோம். நாங்கள் காசை வந்து ஐயா, கேட்க வேணும். இன்றைய இப்ப ஒரு அந்த பிள்ளை நிகழ்வு அவர் என்பது அம்மாவிடம் வந்து காசோ அப்பாவிடம் ஒரு காசோ கேள்வி கேட்கிறாருன்னா பதிலா போக உனக்கு என்னத்துக்கு காசு? விருப்பப்படுறேன். ஸோ இந்த ஐயா, மாதிரி அது ஏன்னா தாண்டினாலும் நம்ம வந்து இப்ப செலவழிக்கல நாங்கள் டூருங்களை அதை பத்தி கவனம் நிறைய எடுக்க அதிகம் வேணும். பேசிட்டோம். நிச்சயம். வாழ்க்கை இல்லாமல் என்பது இருந்தால் இது அது பயணத்துக்கான ஒரு அப்படி இல்லையே ஒரு வந்தால் இந்த உரையாடல் தான். பிள்ளை ஆனா இருக்கிறது வாழ்க்கையே ஒரு சரி, பயணமா சாப்பிடுறது இல்லை. இருக்கிறனால வந்து அது சரி. ஆஹ் டக்குன்னு உடனே இப்ப விடையிலாது கடந்து வந்து ஏனென்றா பிள்ளை போய் இது வெளியில கட்டும் விடும். அனைத்தையும் நிறைய நம்ம அதே நேரம் கதைச்சிருக்கோம், இது இப்படி இந்த பண்ணியிருக்கோம். பிள்ளைகள் அப்படியான பிள்ளையோட உங்களுடைய சேர்ந்து அனுபவத்தையும் நான் வந்து அவர் இந்த மனசு இருக்கிற நேர்காணல் பிள்ளைகளும் மூலியமா இருக்கிறார்கள். அப்படியும் மக்களுக்கு இருக்கும். தெரியப்படுத்தணும்னு ஆமாம். விருப்பப்படுறேன். அதுதான் இப்ப நீங்க 18 வயசுக்கு போயிட்டு உட்பட்ட வந்த பிள்ளைகளுக்கு பயணங்களை பத்தி அதுதான் நீங்க கொஞ்சோண்டு இங்கும் விரிவா சொல்ல நாட்டிலும் முடியுமா? கூட்டிக் கொண்டு போறார்கள். அவர்கள் பொதுவாகவே இடங்கள் பார்க்கிற அந்தந்த ஆர்வம் ஒரு விருந்தாட்சியம் இனியதான செய்கிறது. ஒன்றுதான். நாட்டுக்கு அதில் மிக உருப்படாது. முக்கியமாக நாட்டுக்கு மனிதர்களை உருப்படாது. சந்திப்பது, உரையாடுவது, வெட்டி விட அவர்களோடு வேண்டியதுதான். கலந்துரையாடுவதுதான் ஆமா, என்னுடைய வெளியில விருப்பம். போனாலும் ஆனாலும் வந்து என்னென்னா உங்களுடைய காற்றலை நிகழ்ச்சிகள், மழை நிகழ்ச்சிகள், சந்திப்புகளுக்காக ஐரோப்பாவின் பல பாகங்களுக்கு நிறைவாக பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட 2013-14 அளவில் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து 2 நாடுகளுக்கு மட்டுமே அன்று அந்த வருடத்தில் 13 தடவைகள் பொன்மாலை நிகழ்ச்சிக்காக சென்றோம். அது வெள்ளிக்கிழமை சென்றடைவோம், ஏற்பாடுகள் கலந்து கொள்வோம். சனிக்கிழமை முழுவதும் நாளும் நிகழ்ச்சியாக பலரையும் சந்திப்போம். வீடுகளுக்கு செல்வதற்கு எல்லாரையுமே மண்டபத்துக்கு தான் வரவேற்றுவோம். அப்படி வந்ததற்கு பிற்பாடாக நாங்கள் அன்றைய மண்டபத்தில் நிகழ்ச்சியோடு சேர்ந்து கொண்டு பயணித்து பின்பு நாங்கள் அதிகமாக குறிப்பாக மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பங்கள் மட்டும் ஒரு சிறிய உணவுக்காக எங்கேயாவது பூங்காவிலோ பொது இடங்களில் சந்தித்து திங்கட்காலையில் இங்கு வந்து நிகழ்ச்சிகளை கலந்துவோம். அப்படி அனுபவம் மற்றபடி இடம் பார்த்த அனுபவம் அப்படியெல்லாம் ஒரு வகை இல்லை என்று சொல்வேன். அப்ப வந்து ஒரு வேலை பொழுதுல ஒரு போயிட்டு வர பயணம் தானே தவிர இப்படி வாழ்க்கை எப்படி என்ன சொல்றது, ஒரு இடங்கிறத தாண்டி பல விஷயங்கள் விடயங்கள் இருக்கையா. இது வந்து இப்ப எங்க கம்பெனியை நான் வந்து ஒரு அதை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்கறதுக்கு சொன்னா வந்து இடங்களை காட்டுறதுக்கு பல கம்பெனிகள் இருக்கு உலகத்துல. இன்னைக்கு லண்டன்லயும் சரி, எல்லா நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா கம்பெனியும் வந்து என்னன்னாக்க அவங்க வந்து இடத்தை போய் ஒரு புது இடத்தை காட்டணும், புது இடத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிறது தான் அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியோட அறிமுகமா இருக்கும். இப்ப எங்களுடைய கம்பெனியோட சிந்தனையே வந்து வேற. நாங்க வந்து இடங்களை மட்டும் நீங்க பார்க்கணும்னாக்க நீங்க வேற கம்பெனியை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த பயணங்கள்ங்கிறது வந்து அந்த இடங்கள், அந்த டெஸ்டினேஷனையும் தாண்டி பலவிதமான உணர்வுகள், பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான அனுபவங்களை கொடுக்குங்கிறது தான் வந்து எங்களுடைய நம்பிக்கை. அதற்கான முயற்சியும் நாங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டூருன்னு நம்ம கூட்டிட்டு போனாலே வந்து என்னன்னாக்க அது வந்து ஒரு பல குடும்பங்கள், பல மனிதர்கள் இணைந்து போகிற அந்த ஒரு உணர்வே வந்து அது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு பல பேரோட இணைந்து அந்த மாதிரி ஒரு கோச்ல போனது, அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? பள்ளி நாட்களில் இலங்கைக்கு பிற்பாடு அது எனக்கு கைகூடவில்லை. அதில் ஆர்வம் இருக்கிறது. அது நாடு விட்டு நாடு தாண்டுவதை விட இந்த நாட்டுக்குள்ளே பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கிறது. கனடா சென்ற போது அங்கு ஒரு வானொலி நிலையத்தை சந்தர்ப்பவசமாக கனடாவில் நின்ற போது அது இளைய பாரதி
சிடிடிசி என்கிற வானொலி நிலையத்தின் வருடாந்த ஒரு கப்பல் பயணம் அது அறிவித்திருந்தார்கள். அப்ப வானொலி கேட்டு நானும் அவர்களோடு சேர்ந்திருந்தேன். அவரை இளையபாரதி முதலில் தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்து சில ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் தமிழ் வானொலியாக ஆரம்பித்தார்கள். அவர்களோடு பயணித்திருந்த ஒரு 200 பேர் மட்டும் கப்பல் பயணம் இருந்தது. ஒரு நாள் முழுவதுமான பயணம். காலை ஆரம்பித்து சுற்றுலா சென்று அதாவது அளவு கணக்கில்லாத உணவுகள், அன்லிமிட்டட் ஃபுட் அங்கே கப்பல்லையே தனியாக இவர்கள் மட்டும்தான் அந்த கப்பல், நேயர்கள் மட்டும்தான். அது ஒரு உல்லாசமாக இருந்தது. அது ஒன்றுதான் எனக்கு வெளிநாட்டு ஞாபகம் இருக்கிறது. மற்றபடி சேர்ந்த பயணம் இல்லை பொதுவாக. அது எப்படி எத்தனாவது வருடம் அது? நான் நினைக்கிறேன் அப்போது அம்மா உயிரோடு இருந்தார். கிட்டத்தட்ட 2000 இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் அங்கே டொரண்டோக்குள்ளேதான் அது கடல் சொல்வதை விட பெரிய வாவி, பெரிய கடல் மாதிரி தான் இருக்கும். நகருக்குள்ளேதான் அந்த இடங்கள் சரியாக இல்லை. அப்படியே கப்பல் பயணித்துக் கொண்டே ஒரு பெரிய சுற்றுலா சென்று திரும்பி வந்திருக்கும் மாலை வேளைக்கும். எத்தனை நாள் அது? ஒரு நாள் காலை புறப்பட்டு மாலை வந்திருந்தோம். அது நாடு தாண்டவில்லை, டொரண்டோக்குள்ளேதான் கடல் பகுதியிலே. அது ஏதாவது ஒரு கரையை ஒதுங்கினுச்சா இல்ல வெறும் கடலுக்குள்ளேயா? சுற்றி வந்து அவ்வளவுதான். அது நான் நினைக்கிற ஒரு படகில், அத கப்பலில், படகு என்று சொல்லுவாங்க, கப்பல், பெரிய கப்பல், 3 தளங்கள். கப்பலிலே சேர்ந்து அது அப்படியே சுற்றி இங்க தேம்ஸ் நதியிலே இந்த பயணங்கள் இருக்கும். ஒரு புறமாக ஆரம்பித்து மறுகரை சென்று மீண்டும் வந்து தரிப்பிடத்தில் ஒன்று டில்பரி என்ற ஜெட்டியில் தொடர்ந்து அடுத்தது செல்சி பிரிட்ஜ் அந்த பகுதியில் ஆரம்பிப்பார்கள். கரை தட்ட மாட்டார், அவர் அப்படியே சுற்றி வருவார். சுற்றி ஒரு பயணம் வந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் அது எல்லா பயணிகளோடும் சேர்ந்து நாங்கள் தனி குடும்பங்களாக அவரோடு சேர்ந்து கொள்ளலாம். கனடா பயணம் என்பது கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாவளத்தின் நேயர்கள், குறிப்பாக அம்மாக்கள், கூட மூத்தோர்கள் தான் அவர்களுடைய பெரும் ரசிகர்கள். குறிப்பாக அம்மாக்கள் அவர்களுடைய பயணமாக இருந்தது. நான் இதை அறிந்து கனடா வந்திருப்பதை அறிவித்தபோது அவர்களும் இணைந்து கொள்ளலாம் என்று கேட்டபோது நான் விரும்பி சேர்ந்து கொண்டேன். என்றால் அந்த நேரத்தில் பல நேயர்களை வானொலிகளில் கேட்ட நேயர்கள் பலரை காணக்கூடியதான வாய்ப்பு இருந்தது. என்றால் எங்களுடைய ஒலிபரப்பும் அங்கு மத்திய வரிசையில் அலையோசை என்ற வானொலியில் 4 மணி ஒலிபரப்பை நேரடியாக டொரண்டோ முழுவதும் கேட்கத்தக்க ஒலிபரப்பை நாங்கள் லண்டன் தமிழ் வானொலியாக இணைத்திருந்தோம். அப்ப எங்களையும் பலருக்கு தெரியும். நள்ளிரவு வேளையிலே அங்கு விடிகாலை வேளையிலே ஒலிபரப்பாகும். இங்கு நமக்கு காலை வேளை. அப்போது இந்த பத்திரிகை போடுபவர்கள், சஞ்சிகை இணைப்பவர்கள், மற்றது குறிப்பாக இந்த பிரபல்யமான பத்திரிகையில் இரவிரவாக வேலை செய்வார்கள். அவர்கள் எல்லோருமே இந்த வானொலியை கேட்கிறார்கள். அது அதிசயமாக இருந்தது. பேச மாட்டார். ஆனால் அங்கு ஒரு மத்திய வரிசையில் ஒலிபரப்பாகும் சாதாரண வானொலியிலே அலையோசை என்கிற வானொலியில் தான் இணைந்திருந்தோம். அப்ப அவர்களும் அந்த படகில் இருந்தார்கள். இன்னும் ஒரு கனடிய வானொலி கீதவாணி நடா ராஜ்குமார் என்கிற கீதவாணி வானொலியின் அதிபர். இவர்கள் எல்லாமே சம வயதினர்கள், என்னை விட வயதினவர்கள். அவர்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் கனடாவை ஆட்டி படைத்த வானொலியிலே இப்போதைய வானொலிகளுக்கு இணைய வானொலிகள். அவரும் அந்த படகில் இணைந்திருந்தார், கப்பலில் இணைந்திருந்தார். அப்ப அவரோடு மேல்தளத்தில் சில மணி நேரங்கள் தொடர்ச்சியாயிருந்து உரையாடி மகிழ்ந்தது, உணவு உண்மையில் ஒரு பெரிய விஷயம் தான் அது. இப்ப நீங்கள் சொல்ற உங்களுடைய பயணம் குளோபல் டிராவல் குடும்பமாக இணைந்து பழகி வருவது கவனங்கள் இருக்காது. பயணத்தை அண்டி மனிதர்களோடு சேர்ந்து இடங்களை பார்ப்பது, உணவுவது, சேர்ந்து அமர்ந்திருந்து கதை பாடுவது, திரும்பி வருவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்வூட்டல் நிகழ்வு தானே.
நிச்சயமா, நிச்சயமா. நான் இப்ப ஒரு 2 நாளைக்கு ஒரு 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 10 நாளைக்கு முன்ன கூட இதுக்கு போயிருந்தேன். ஒரு டாலர் டாலர் டோர்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கடற்கரை தான் இங்க யூகேக்குள்ள. ஸோ அப்ப அந்த டூர் கம்பெனி என்ன பண்ணாங்க, நம்மள வந்து பஸ்ஸில் அறிமுகம் பண்றது, பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, அந்த இடத்துல இறக்கிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து இறக்கிட்டு, "நீங்க போயிட்டு வாங்க. இத்தனை மணிக்கு பஸ்ஸுக்கு வந்து ஏறிருங்கன்னு" சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. பிறகு மக்கள் எங்க போனாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே அவங்க கவனிக்கல. அவங்களோட இன்டென்ஷன் வந்து இந்த ஒரு கோச்ச இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா பஸ்ஸுல நெறைய என்டர்டெயின் பண்ணாங்க. பஸ்ஸுக்குள்ள வந்து அது லைக் இளைஞர்கள் ஏத்த மாரி பாட்டு பாடுறது, ஆடுறது. ஸோ அந்த மாரி பண்ணாங்க. மத்தது அந்த டெஸ்டினேஷனுக்கு இறக்கி முடிச்சுட்டோம்னா, அவங்க வந்து எதுவுமே பத்தியும் அவங்க யோசிக்கலன்னு வைங்களேன். ஸோ அப்ப எனக்கு வந்து அப்பதான் தெரிஞ்சுச்சு, ஓ! மத்த கம்பெனிலாம் இப்படிதான் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புரிதல் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆனா நம்ப வந்து இத எப்படி வித்தியாசமா கொண்டு போகணுங்கிற ஒரு சிந்தனையும் அங்க நெறைய யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஸோ அதே மாரி இப்ப லைக் பயணம்ங்கிறது வந்து இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு உணர்வ குடுக்கும். நான் நெனைக்கிறேன் நீங்க அந்த பயணத்தின் போது வந்து உங்க மனசுல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஆ ஒரு கனவுகள். ஓ! இப்படிலாம் ஒரு கனெக்ஷன் ஆகுது. அப்ப எதிர்காலத்துல ரேடியோவ வச்சு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அந்த மாரி எப்படி ஒரு சிந்தனைகள் உங்க மனசுல பிறந்துச்சு அந்த இல்லை, டூர்ல? அது இங்கு இங்கு லண்டனில் லண்டனில் வந்து வந்து அப்படி அப்படி ஒன்றை ஒன்றை செய்ய செய்ய வேண்டும் என்ற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணம் இருந்தது. இருந்தது. ஆனால் ஆனால் சந்தர்ப்பவசம் சந்தர்ப்பவசம் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லை. காரணம் காரணம் எங்களுக்கு எங்களுக்கு அதிகமான அதிகமான வாய்த்த வாய்த்த பெரும்பான்மையான பெரும்பான்மையான நேரில் நேரில் கலந்து கலந்து கொள்பவர்கள் கொள்பவர்கள் ஐரோப்பாவில் தான் ஐரோப்பாவில் தான் இருந்தார்கள். இருந்தார்கள். லண்டனிலே லண்டனிலே கேட்பார்கள், கேட்பார்கள், பேச பேச மாட்டார்கள். மாட்டார்கள். அங்கங்கே அங்கங்கே தனியாக தனியாக சந்திக்கிற சந்திக்கிற போதுதான் போதுதான் வானொலி வானொலி கேட்பதை கேட்பதை சொல்வார்கள். சொல்வார்கள். ஆனால் ஆனால் ஐரோப்பாவில் தான் ஐரோப்பாவில் தான் எனக்கு அது எனக்கு அது சாதிக்க சாதிக்க வளம் வளம் கிடைத்தது. கிடைத்தது. அதிகமாக அதிகமாக சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஜெர்மனி 2 2 முதன்மை முதன்மை நாடுகள். நாடுகள். மூன்றாவதாக மூன்றாவதாக ஹாலந்து. ஹாலந்து. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பிரான்ஸ், பிரான்ஸ், நெதர்லாந்து, நெதர்லாந்து, இவை போல் டென்மார்க், நெதர்லாந்து நெதர்லாந்து அடிக்கடி அடிக்கடி போவோம். போவோம். டென்மார்க் போன்ற டென்மார்க் போன்ற நாடுகள் நாடுகள் கிடைத்தன. கிடைத்தன. குறைவு சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லா எல்லா இடமும் நாங்கள் இடமும் ஒரு நாங்கள் ஒரு பொன்மாலை பொன்மாலை பொழுதை பொழுதை அமைத்துக் அமைத்துக் கொள்வோம். கொள்வோம். அது அது ஒன்று ஒன்று கூடல் கூடல் பொன்மாலை பொன்மாலை பொழுது, பொழுது, சமையல் சமையல் பொன்மாலை பொன்மாலை பொழுது, பொழுது, தையல் தையல் பொன்மாலை பொன்மாலை பொழுது, பொழுது, ஒன்று ஒன்று கூடல் கூடல் பொன்மாலை பொன்மாலை பொழுது, பொழுது, இப்படி இப்படி பல பல வடிவங்கள் வடிவங்கள் அதுக்கு அதுக்கு இருக்கும். இருக்கும். சில சில நேரங்களில் நேரங்களில் விளையாட்டு விளையாட்டு பொன்மாலை பொன்மாலை பொழுதாக பொழுதாக இருக்கும். இருக்கும். பூங்காவில் பூங்காவில் சந்தித்து சிறு சிறு விளையாட்டுகள் விளையாட்டுகள் செய்து செய்து பாபிக்கு செய்து செய்து உணவு உணவு உண்டு. உண்டு. அந்த அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி சிலது சிலது மேடை மேடை நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சிகளாக இருக்கும். இருக்கும். பலவிதமாக பலவிதமாக இருக்கும். இருக்கும். அது அது நாங்கள் நாங்கள் வகுத்து கொண்ட கொண்ட பாணி. பாணி. கூடுதலாக கூடுதலாக அப்ப அப்ப லண்டனுக்குள் லண்டனுக்குள் எனக்கு இது எனக்கு இது சாத்தியப்படவே சாத்தியப்படவே இல்லை. இல்லை. இன்று இன்று வரைக்கும் வரைக்கும் எனக்கு எனக்கு அதுக்கான அந்த ஆனால் ஆனால் ஐரோப்பாவிலும் ஐரோப்பாவிலும் சுற்றுலாக்கள் சுற்றுலாக்கள் செல்லவில்லை. செல்லவில்லை. இந்த இந்த இடங்களில் இடங்களில் சந்திப்பது தான் சந்திப்பதுதான் இருந்தது. அப்ப இருந்தது. எல்லா அப்ப எல்லா இடமும் இடமும் இருந்து இருந்து பயணித்து பயணித்து அந்த அந்த மண்டபத்துக்கும் மண்டபத்துக்கும் பூங்காவுக்கு வருவார்கள். வருவார்கள். அதுதான் அதுதான் நீங்கள் நீங்கள் போன முறை போன முறை சொன்னபோது சொன்னபோது லண்டன் லண்டன் ஒரு கடற்கரைக்கு போகலாம் என்று போகலாம் என்று சொல்லியிருந்தோம். சொல்லியிருந்தோம். அது அது அப்படி ஒரு அப்படி ஒரு ஏற்பாடு ஏற்பாடு ஏப்ரலிலே செய்து செய்து விட்டீங்க விட்டீங்க போல போல இருக்கு. இருக்கு. அந்த அந்த நாள் நாள் அந்த அந்த வார வார இறுதி இறுதி எனக்கு ஒரு எனக்கு ஒரு குறுக்கீடு குறுக்கீடு இருக்கிறது. இருக்கிறது. அதனால அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த நீங்கள் அந்த விவரத்தையும் சொல்லலாம். சொல்லலாம். அது எனக்கு எனக்கு கனடாவுக்கு கனடாவுக்கு போயிட்டு போயிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகு பிறகு நீங்க நீங்க கேட்டதை போல போல லண்டனில் லண்டனில் செய்தால் செய்தால் என்ன, என்ன, வருடம் வருடம் 1-2 2 தடவைகள் தடவைகள் நாங்கள் நாங்கள் நேர்களாக நேர்களாக சேர்ந்து சேர்ந்து சந்திக்கலாம் சந்திக்கலாம் என்கிறதை என்கிறதை போல போல இருந்தது. இருந்தது. ஆனால் அதுக்கான அதுக்கான வாய்ப்பு கெட்டவில்லை. கெட்டவில்லை. ம். அப்புறம் கிடைக்கும். அந்த அன்னைக்கு அந்த கப்பல் பயணத்துல வந்து அந்த பேசுறது குழந்தைகளுக்கு அந்த உரையாற்றுதல் அந்த மாதிரி இருந்துச்சா? இல்ல சும்மா சந்திச்சு குழு குழுவா பேசுற மாதிரி தானா? இல்லை, இல்ல ஒரு அங்கு நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சா? கீழ்த்தளத்திலே அவர்கள் ஒலிபெருக்கி ஒலிபெருக்கி சாதனங்கள் எல்லாம் அமைத்திருந்தார்கள். மேடை என்றல்ல, ஆனால் ஒரு நடுவில் ஒரு பகுதியில் இருந்து 3 தளங்கள், மேல்தளம் வந்து திறந்த தளம், மொட்டை மாடி மாதிரி திறந்த தளம் தான். அங்கு மேலே எதுவுமே இருக்காது. இரண்டாவது தளம் உணவு பரிமாற்றங்கள் இருந்தன. கீழ்த்தளத்திலே வந்து ஒன்று கூடியிருந்தார்கள். அது பெரிய தளமாக இருந்தது. அங்கு ஒலிவாங்கிகள் வைத்து பாடல்கள், பேச்சுக்கள், அவர்களே அவர்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி அந்த தமிழில் 2 நிமிடம் பேசுவது, பிறமொழி கலக்காமல் பேசுவது,
என்கிற நிகழ்ச்சி அவர் அடிக்கடி வானொலியில் அது பிரபல்யமா செய்வார். அவர் நேர்களை மடக்குவதே அவருடைய தொழில். அது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், சில வினோதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்திருந்தார்கள். என்னை ஏதோ கூப்பிட்டு பாட சொன்னார்கள், நான் பாட்டு வராது, அதை விட்டுட்டு பேசுங்க, நான் ஏதோ ஒரு கருத்து எடுத்து பேச தொடங்க அவரு கஞ்சா வச்சாண்டு தங்களுக்குள் பேசினார்கள். நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன், இதுல பேச்சு எடுபடாது, நான் உங்களோட சேர்ந்து பேசுறேன், பின்னர் பார்த்து கொள்ளாமல் நான் மைக்கை கையை விட்டுட்டேன். ஆனால் இந்த நிறைய நேயர்கள் அங்கு சிறுவர் குடும்பத்தோடு இணைந்திருந்தார்களே தவிர அந்த வானொலிகள் எல்லாம் குறிப்பாக மூத்தோர்களையும் நடுத்தர வயதினர்களையும் கவர்ந்த வானொலி என்றபடியால் அவர்கள் தங்களுக்குள்ளே நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தார்கள். பின்பு நான் இரண்டாவது முதல் தளத்துக்கு போய் வானொலி அன்பர்களோடு சேர்ந்து கொண்ட பிறகு எனக்கு அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. இடையிடையே இரண்டாவது தளத்துக்கு வந்து உணவுகள், அந்த அவர்கள் செய்த பேக்கேஜ் வந்து ஏதோ $200 நினைக்கிறேன். அது மிகுதியை வானொலி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். நானும் டிக்கெட் வாங்கத்தான் போனேன். எனக்கு இலவசமாக அழைத்தார்கள், என்னை விருந்தினராக ஏற்றுக்கொள்வதை போல. அப்ப இவர்கள் போட்டு சாப்பாடு எல்லாம் வெளியிலிருந்து தயார்படுத்தி கப்பலுக்கு கொண்டு வந்து பகிர்ந்தார்கள் எல்லோருக்கும். அப்ப அவர்கள் பே பண்ண எல்லாமே ஃப்ரீ. அங்க குளிர்பானங்களோ உணவோ எல்லாமே இருந்தது. நீங்க சொன்னது போல நிகழ்ச்சி செய்தார்கள். அங்கங்கே கூடி பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு நிகழ்ச்சியும் ஒருங்கிணைப்பு செய்திருந்தாங்க. பிறகு அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்க லண்டனுக்கு வந்த பிறகு எத்தனை மாதம் போல அந்த நிகழ்ச்சி உங்க மனசுல இருந்துச்சு? எத்தனை மாதம் போல அதை பத்தி நீங்க சந்திக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பகிர்ந்துகிட்டீங்க? நேரில் பார்த்த சில நேர்கள் பதிவாகிவிட்டன. லண்டனில் அவர்கள் கனடாவில் சந்திச்சதுக்கு பிறகு திருப்பி அதே வானொலி சிடிசி ஆகியவற்றை கேட்கிற போது அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தன. அவர்களோடு பேசியது, அவர்கள் வானொலியில் குரலில் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுபோல நான் நினைக்கிறேன் ஒரு சில வருடங்கள் அப்படி தொடர்ந்து நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் இப்போது அவர்களும் சுற்றுலாக்களை நிறுத்திவிட்டார்கள் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் அங்கு இந்த பூங்காக்களை சந்தித்து பார்பிக்யூ ஒன்று கூடல் அப்படின்னு சொல்லி இறைச்சிகளை வாங்கி சாப்பிடுவது நிறைய நடைபெறும். அங்கு வந்து அநேகமான பூங்காக்கள் அதுக்கான அனுமதிகள் உண்டு. அது நிறைய செய்ய ஆரம்பித்த போது வானொலிகள் நினைக்கிறேன். யாராவது தவறாக இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்க. அதிகமாக இல்லை. மகிழ்வூட்டல் நிகழ்வுதான் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நீங்கள் முதலில் இந்த லண்டனிலே சென்ற நிகழ்வு வந்து அவர்கள் இடங்களுக்கு கொண்டே விடுவார்கள். கைடன்ஸ் இருக்காது நினைக்கிறேன். அதனால அவர் குழுவாகவும் ஏற்பாடு செய்ய மாட்டார்கள். தனித்தனியாக டிக்கெட் வாங்கி அதாவது பணம் செலுத்தி பயணம் செய்வார்கள். அவர்கள் வாகனத்தில் பஸ் வண்டியில் சந்தித்து சில வழி நண்பர்கள் ஆவார்கள். தனித்தனியாக சுற்றுலா படங்களை எடுத்துவிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திரும்பி வந்தபோது அந்த பஸ் வண்டி புறப்பட தயாராகி திருப்பி வருவார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியா? அது மாதிரி இருந்ததா? இல்லை, என் ஃப்ரெண்டுங்க தான் புக் பண்ணாங்க. அவங்க ஆன்லைன்ல வந்து அதை பார்த்து அதை புக் பண்ணாங்க. அது ஒரு ஆளுக்கு 64 பவுண்ட்ஸ் மாதிரி வந்துச்சு. அது காலையில பஸ்ஸுக்கு போகும்போது நம்ம இதுல போய் கிங் கிராஸ்ல தான் போய் ஏறணும் அந்த பஸ்ஸை காலையில. அதை எடுத்துட்டு காலையில பாத்தீங்கன்னாக்க ஒரு சப்பாத்தி மட்டும் ஒண்ணு கொடுத்தாங்க. ஒரு சப்பாத்தி, பிறகு ஊறுகாவோட. அது லைக் அது இறங்கவே இல்லை. அது ஒண்ணு, ஒரு கோக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. அது மட்டும்தான் காலையில கொடுத்தாங்க. மீதி பூரா தன்னுடைய இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்க அழைச்சிட்டு போனாங்க. அவங்க வந்து 2-3 வருடமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாரத்துக்கு வந்து 2 இல்லை 3 இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ நம்ம வந்து டோர் வேற இன்னொரு டெஸ்டினேஷனுக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னதான் இன்னொரு கோச் கிளம்புனுச்சு. ஸோ அந்த மாதிரி வாரத்துக்கு 3 நாள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நார்த் இந்தியன் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஸோ இங்கே
ஐரோப்பிய நாட்டுல 2, 3 இடங்களுக்கு கூட்டிட்டு போறது. ஸோ அந்த மாரி பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ நான் கேட்டு பார்த்தேன். அந்த அந்த ஆர்கனைசர் மாரி 2 பேர் வந்து லீட் பண்ணி அறிமுகப்படுத்துறது, அந்த கேம் பண்றவங்கள நான் கேட்டு பார்த்தேன். "நீங்க எப்படி இந்த கம்பெனியோட ஓனர் ஆனோன்னே?" "இல்ல நாங்க இந்த கம்பெனியில வேலை செய்றோம். அதுவும் சனி, ஞாயிறு மட்டும் பார்ட் டைமா வேலை செய்றோம். மத்த நேரம் வேலை." "அப்ப எப்படி இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணீங்கனாக்க?" "இந்த கம்பெனியில நாங்க வந்து ஏற்கனவே ஒரு 10, 15 முறை நாங்க வந்து இப்படிதான் அவங்க டூர்லலாம் ஜாயின் பண்ணி நம்ம போனோம். போயிட்டோம்னா அந்த கம்பெனியில உள்ள முதலாளிகள் வந்து அவங்களும் இளம் வயசு தான். ஸோ அவங்க சொன்னாங்க, "நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இத நீங்களே கூட்டிட்டு போங்க. நீங்களே இது பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு எங்கிட்ட பேசுனாங்க. சொல்லிட்டு அவங்க அந்த மாரி பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஸோ இந்த மாரி. ஸோ அது கூட்டிட்டு போறதும் வந்து 2 பேர அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க வந்து வழியில எப்படி என்னான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, மீதி அவங்க கோச்கிட்டே இருந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வேற இடத்துக்கு கொஞ்சம் அங்க, இங்க கொஞ்சம் வருவாங்க. ஸோ ஆனா லைக் மத்த போறது, சாப்பிடுறது, அங்க எல்லாமே வந்து தானா தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த டோடல் டோர் வந்து வயதானவங்களுக்கு வந்து சரியில்லாத ஒரு இடம். ஆஹா. ஆஹா. கொஞ்சம் வயதானவங்க, பொருத்தமில்லை. கொஞ்சம் நடக்க முடியாதவங்க வந்து அத வந்து போவாதது நல்லது. ஏன்னா, அந்த அந்த வழிப்பாதை வந்து கொஞ்சம் நடக்கிறத விட அது வந்து ஒரு மலை மாரி இருக்கு. அந்த மலை மாரில வந்து ஒரு தரை பாதை இல்ல. ஒரு கல்லுகள் நிறைஞ்ச பாதையா இருக்கு அது வந்து. அப்ப நீங்க இறங்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஸோ அப்ப அது அத கடந்து போனா தான் நீங்க பீச்ச பார்க்க முடியும். அந்த கடற்கரைய பார்க்க முடியும். ஸோ ம்ஹ்ம். அதை எனக்கு தெரிஞ்சு அதை ஏறி இறங்குறது வயதானவங்களால முடியாது. ம். அந்த ஒரு இடத்த. சரி, 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 சரி. சரி. ஆஹா. ஆஹா. அப்ப அப்ப அதுக்கு எதுக்கு 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 பிரபல்யமான இடம் பிரபல்யமான அது இடம் அது அப்படின்னா? அப்படின்னா? அது கடற்கரை வந்து தானா? பீச் தான். இல்ல, இல்ல. அது வந்து இளைஞர்கள் நடக்க முடியறவங்க நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். அதுல வந்து அந்த அந்த டோர் மாரி அந்த என்ன சொல்றது? அந்த அ அந்த அந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம். அந்த இடம் அழகான இடம். அந்த பீச்லாம் ரொம்ப அழகான பீச் தான். ஸோ ஆனா வந்து வயதானவங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, 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 சரி. சரி. அப்ப அப்ப அவர்கள் அவர்கள் அருகில் அருகில் பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள நகர நகர தெருக்களில் தெருக்களில் மட்டும் மட்டும் போய் போய் பார்த்துவிட்டு பார்த்துவிட்டு வரலாம். வரலாம். இல்ல அதுவுமே வந்து பெருசா இல்ல பாருங்க. வயதானவங்கனாக்க இப்ப நடக்க முடியலனாக்க நிச்சயமா போவாதது நல்லது. ஸோ ஏன்னா, அத தாண்டி போனா தான் நீங்க வந்து அந்த கடற்கரைய பார்க்க முடியும். அமர்ந்து அ இப்படியேனாக்கா சும்மா நீங்க ஒரு ஒரு பார்க்குக்கு போற மாரி சும்மா அதுவரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி பார்க்ல போய் உட்கார்றதுனாக்கா, அது உங்களுக்கு அ அது பிரயோஜனம் இல்லையே! பிரயோசனம் இல்லை. ஆமாம், நீங்க ஆமாம், ஆமாம். போறீங்கனாக்கா, அந்த இடத்துக்கு போனோனாக்கா, அந்த இடத்துக்கு அதனால தான் இப்ப நாங்க இப்ப யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கடற்கரைனாக்கா, இது வந்து அந்த மாரி ஓ அந்த மலை ஏறுற மாரி இல்லாத ஒரு இத தான் வந்து இப்ப பார்த்து அ தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வயதானவங்க வந்தாங்கனாக்கா, அவங்க நடக்க முடியலனாக்கா, அவங்கள நம்மளையும் கூட்டிட்டு போ முடியல. இதுனாக்கா கஷ்டமாயிருமே! ஆமாம், ஆமாம், ஸோ ஆமாம், ஆமாம். அதான். ஆமாம். அப்ப அப்ப நீங்கள் நீங்கள் சென்ற சென்ற இந்த இந்த அ அ ப ப உல்லாச உல்லாச பஸ் பஸ் வண்டியில் வண்டியில் எந்த எந்த வயதானவர்கள் வயதானவர்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் அப்படின்னா? அப்படின்னா? அந்த கேள்விய அவங்கட்ட நான் கேட்டேன். ஆ. ஆ. அவங்க சொல்ட்டாங்க, 35 வயது தாண்டுனவங்கள நாங்க வந்து அழைச்சிட்டு மாட்டோம்ன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆ ஆ சரி. அப்ப சரி. அப்ப அதோட முன்னரே முன்னாடி அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா. அப்படின்னா. முன்கூட்டி அவங்களோட சரி. ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்குள்ள. சரி, 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 சரி. சரி. அதோட நான் கேட்டேன், "ஏன் அப்படி 35 வயசுக்குள்ள?" நானு. "இல்ல, இல்ல. இப்ப வந்து இளைஞர்கள் வருவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. ஃப்ரீயா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க." அத வந்து இப்ப கொஞ்சம் ஏஜ் தாண்டிருச்சுனாக்க, சில பேருக்கு வந்து பொறுமை இருக்காது. சில பேருக்கு வந்து எனக்கு அது புடிக்கல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு, அந்த மாரி வயதானவங்களுக்கு வந்து சிந்தனைகள் இருக்கும். ஸோ, அதனாலேயே வந்து நாங்க வந்து இவ்வள தான் வயசுன்னு சொல்லிட்டு எங்க கம்பெனி வந்து முடிவெடுத்து நாங்க பண்றோம்ன்னு சொன்னாங்க. சரி, 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 சரி. சரி. ஆஹா. ஆஹா. அப்ப அப்ப முன்கூட்டி முன்கூட்டி அப்படி அப்படி அறிவிப்பதனால் அறிவிப்பதனால் பிரச்சனை பிரச்சனை இல்லை. இல்லை. அப்படி அப்படி இல்லாட்டி ஆமா. இல்லாட்டி அவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிரும் கஷ்டமாயிரும் பிறகு. பிறகு. கண்டிப்பா, போ கண்டிப்பா, போ கண்டிப்பா. போனதுக்கு ஸோ, பிற்பாடு அதனால தான் வந்து ஏமாற்றமா? எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணாங்க பாருங்க. ஸோ, அப்புறம் எனக்கும் வந்து அந்த 35 வயசுங்கிற இது வந்து
இப்ப அதனாலே வந்து நான் வந்து என்னன்னாக்க, நம்பளோட டூர் வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத வந்து நம்ப முடிவெடுத்திருக்கோம். சரி, சரி. நம்பளுடைய பயணம்ங்கிறது வந்து ஒரு குடும்பத்த அழைச்சிட்டு போற மாரி, ம், ம். ஒரு நண்பர்கள அழைச்சிட்டு போற மாரி, ஸோ அந்த மாரி ஒரு பயணத்த நம்ம குடுக்கணுங்கிறது தான் நம்பளுடைய சிந்தனை. அப்புறம் வந்து சரி. லைக் அவங்க செய்யற மாரியும் சில விஷயங்கள நம்ம வந்து ரொம்ப ஆடுறது, பாடுறது, ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கலாச்சார முறைகள். ஸோ ம். அது வந்து இந்த வடநாட்டு அந்த கலாச்சாரத்திலயும் பார்த்தீங்கன்னாக்க, எதுலனாலும் ஆடுறது. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஆடுறது, கோயில் திருவிழால ஆடுறது. ஸோ அவங்க வந்து எல்லா இடத்துலயும் அந்த ஆடலை இணைச்சிருவாங்க. அவங்களோட கலாச்சார முறைகள். ஆ. நம்பளுடைய கலாச்சார முறைகள் வந்து ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லன்னு நான் நெனைக்கிறேன். ம். ஸோ நம்பளோட இது வந்து ஒரு நாள் முடித்த பிறகு, ஒரு புது புது சிந்தனைகள் அவங்க மனசுல தோணணும். ஒரு புது புது நம்பிக்கைகள் தோணணும். நீங்க இப்ப முதல் சொன்ன மாரி தான். போயிட்டு வந்து சில வருடங்களுக்கு வரைக்கும் அந்த பயணத்த மறக்க முடியல, பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே! ம். ஸோ ம். ம். அந்த மாரி தான். ஸோ நம்பளோட ஒரு பயணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்த குடுக்கணும். வெறும் அ லைக் அது இளம் வயசுல அது வந்து சரி. ஆடுறது, பாடுறது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 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 முதிர்ச்சி அடைஞ்ச சமூகம் வந்து அ இப்ப வந்து இப்ப இளைஞர்கள்ட்ட நம்ம சராசரியா இப்ப தமிழ்நாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப மாறி போயிருச்சு. முந்தி மாரி கிடையாது. அவர்ட்ட சரி. கேட்டா, "ஏன் இப்படி பண்றீங்கனாக்கா, நம்ப ஸ்ட்ரெஸ் போயிரும். ஸ்ட்ரெஸ்ஸ நாங்க ரிலீஸ் பண்றோம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு பதில் சொல்லுவாங்க இளைஞர்கள். ம். ம். இதையே சரிதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீனர்கள் மத்த கம்யூனிட்டி நான் சீனர்களோட நெறைய பழகியிருக்கிறதுனால தெரியும். அவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய ஜப்பானியர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய படிப்பாங்க. இப்ப நீ ஆடுறனாலயும் நீ உன் ஸ்ட்ரெஸ் போகுதே, ம். அதே ஒரு நல்ல புத்தகத்த, அறிவு சார்ந்த விஷயங்கள நீ வாசிக்கும்போதும் உன்னோட ஸ்ட்ரெஸ் போகும். ம். அப்ப ம். எந்த வழி சிறந்த வழின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அது இப்ப சரி. சில நாடு வந்து வளர்ச்சி அடையுதுனாக்க, சும்மா வளர்ச்சி அடையல. ம். அதற்கான வேலைகள தலைமுறை தலைமுறையா செய்றாங்க. ம். இன்னைக்கு ம். சீனாக்கு போயிட்டீங்கன்னாக்கா, ஒரு ஆங்கில பயன்பாட்ட நீங்க பார்க்க முடியாது. அவங்களோட மொழிப்பற்று என்ன? அவங்களோட ஒழுக்கங்கள் என்ன? அவங்களோட அ வேலை செய்ற விஷயங்கள். இன்னைக்கு சீனா வந்து ஏன் வளர்ச்சி அடைஞ்சுச்சுனாக்க, அவங்களோட அந்த பிசினஸ் கல்ச்சர். அந்த ம். கல்ச்சர பார்த்தாலே வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைஞ்ச கல்ச்சர். நம்ம தமிழர்கள்ட்ட வந்து நீங்க வந்து அ அத எதிர்பார்க்கவே முடியாது. இப்ப சரிதான். தமிழர்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க அடிக்கடி என்ட்ட சொல்லியிருப்பீங்க. ஒரு 2 தமிழர்கள் சேர்ந்து வேலை செஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆனத நீ காட்டுன்னு என்ட்ட அடிக்கடி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆமாம், ஆமாம். இதையே சீனர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னாக்க 2 என்ன 2000 பேரு சேர்ந்து வேலை செஞ்சா கூட ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க செஞ்சு முடிப்பாங்க. ம். அந்த ம். அளவுக்கு ஒற்றுமை. இங்க தமிழர்கள்ல வந்து 2 பேரு அதுவும் உயிர் நண்பரா இருப்பாங்க. சின்னதா லேசானா கூட சந்தேகம் வந்துரும். ம். அவன் என்ன ம். ஏமாத்துறானான்னு சொல்லிட்டு பயம் வந்துரும். ஏன்னா நம்ப மக்கள் வந்து அந்த பயத்திலே பழகி வர்றோம். நம்பளோட கலாச்சார முறைகள். ம். சீனர்கள் ம். அப்படி இல்ல. ஒரு சின்னதுல அவன் தோத்தா கூட அவிங்க வந்து தலைமுறை தலைமுறையா பிசினஸ் மைண்ட் இருக்கிறனால, சின்னதா தோத்தா கூட அவன் மைண்ட பெருசா எமோஷனலா அவன் யோசிக்கவே மாட்டான். அடுத்த இது பண்ணுவோம். அடுத்தது நம்ம சேர்ந்து செய்வோம். அடுத்தது இது பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, அவனோட சிந்தனையே ஒரு பக்குவ சிந்தனை இருக்கு. நம்பள்ட்ட சின்னதுனாக்கா, ஐயோ! ஏமாத்திருவாங்க. சின்னதா காசு போயிட்டா கூட, அதாயிடுச்சு, இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த எமோஷனல்ல நம்ம வந்து அதிகம் இருக்கணும். ஸோ, ம். அதே ம். மாரி தான் இந்த இப்ப இப்ப இளைஞர்கள் நம்ம சமுதாயத்த நம்ம போய் கேட்டோம்னாக்க, ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க பண்றோம். அது பண்றோம், இது பண்றோம்ன்னு காரணங்கள தான் முன்வைப்பாங்க. ம். அதவே வந்து அவங்க வந்து பக்குவமான அ செயல்கள் மூலியமா தன்னுடைய காயங்களையும் சரி, வலிகளையும் சரி, அ இந்த மாரி மன அலைச்சல்களையும் சரி, வேற விதத்துல பக்குவமான விதத்துல மத்த சமூகம் கொண்டு போகுது. அத நம்ப வந்து நம்பளுடைய இந்த நம்ப எந்த தொழில் செஞ்சாலும், நம்பளும் அந்த பக்குவமான ஒரு சிந்தனையில தான் செயல்படணுங்கிறது வந்து எங்களுடைய முடிவு. அதுக்கு அதுக்கு என்ன என்ன வித்தியாசம்? வித்தியாசம்? இப்போது இப்போது தன்னுடைய மன தன்னுடைய மன அழுத்தத்தை குறைக்க அழுத்தத்தை குறைக்க எதுவானாலும் எதுவானாலும் பண்ணலாம் பண்ணலாம் அ என்றதுக்கும், என்றதுக்கும், நீங்கள் செய்ய நீங்கள் செய்ய நினைக்கிற நினைக்கிற அ இந்த இந்த தாக்கமான தாக்கமான ஒரு ஒரு அ அ நினைவு நினைவு அ சுற்றுலாக்களுக்கும் உள்ள சுற்றுலாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எனக்கு வித்தியாசம் அது என்ன? சரியா எனக்கு அது புரியல. சரியா புரியல.
நீங்க பண்ண நினைக்கிற தனித்துவங்கள் என்னவா? தனித்துவம்ங்கிறது வந்து இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல, நீங்க வந்து அந்த இன்னைக்கு நம்ம வந்து உங்கள்ட்ட நான் அந்த கேள்விய கேட்கும்போதே, நீங்க வந்து சுமார் ஒரு 20 நிமிடம் போல அந்த பயணம் ஞாபகங்கள பத்தி பயணத்துல எப்படி முதல் அறையில எப்படி இருந்துச்சு, 2வது அறையில எப்படி இருந்துச்சு, உணவுகள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத ஆ, 25 வருடத்துக்கு முன்ன பயணித்த அந்த பயணத்த, இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சு நீங்க சொல்றீங்கனாக்க, அந்த பயணம் ஏற்படுத்தின தாக்கம் தான் அது வந்து உங்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருக்கு. அதே மாரி தான் என்னுடைய பயணம், எங்களுடைய பயணம் இப்ப நம்ப ஏற்கனவே ஒரு பயணம் செஞ்சுட்டு வந்துட்டோம். அந்த பயணத்துல நம்ப வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து வெறும் இடங்கள மட்டும் காட்டாம, அதுல வந்து எந்த நேரத்துல எத பண்ணலாம்? மக்கள் எந்த சோர்வா அடைஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? சரி, மக்கள் ரொம்ப சரி. வெயிலா இருந்தா அவங்களுக்கு என்ன குடுக்கலாம்னு சொல்லிட்டு, சரி. ஒவ்வொரு நேரத்தையும் செதுக்கி தான் குடுத்ததுனால தான் வந்து இன்னைக்கு போயிட்டு வந்தவங்க பூரா இன்னைக்கு இல்ல, இப்ப இன்னும் 2 வருஷம் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது. அது சரி. புரியுது, புரியுது, பயணிக்கும்போது புரியுது. அந்த அனுபவத்த தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, 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 சரி. சரி, அதாவது சரி. அதாவது அந்த அந்த இப்ப இப்ப பேக்கேஜ்ன்னா பேக்கேஜ்ன்னா அவங்க ஃபிக்ஸ்டா அவங்க ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் புறப்பட்டு இந்த வருவோம். டைம் வருவோம். இங்க ஹோல்ட் இங்க இருக்கும், ஹோல்ட் இங்க இருக்கும், ஃபுட் இங்க இருக்கும், ஃபுட் இருக்கும். இங்க இந்த இங்க இடம் இந்த பார்ப்பீங்க, இடம் இந்த பார்ப்பீங்க, டைம் பஸ் இந்த டைம் ஏறுவீங்க, பஸ் திருப்பி ஏறுவீங்க, திருப்பி வருவீங்க. வருவீங்க. அல்லது இந்த அல்லது அது 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 ஃபிக்ஸ்டா அது இருக்கும். ஃபிக்ஸ்டா அது இருக்கும். அது உங்கள்ட்டயும் இருக்கும். உங்கள்ட்டயும் இருக்கும். ஆனாலும் ஆனாலும் வர்றவங்களுடைய வர்றவங்களுடைய மனநிலை மனநிலை, அவங்களுக்குரிய அவங்களுக்குரிய மாற்றம். மாற்றம். ஒரு குடும்பமா ஒரு நினைச்சா குடும்பமா ஒரு நினைச்சா ஒரு சரி ஒரு சரி ஒரு டிரைவ் வே டிரைவ் தியேட்டர், ஓப்பன் தியேட்டர் தியேட்டர் ஒண்ணுக்கு, தியேட்டர் அதாவது ஒண்ணுக்கு, பூங்கா அதாவது பூங்கா தியேட்டருக்கு போறோம்னு தியேட்டருக்கு டிசைட் பண்ணி போறோம்னு டிசைட் போனா, பண்ணி போனா, அங்க போனா அங்க போனா என்வாயன்மெண்ட் என்வாயன்மென்ட் சரியில்ல, சரியில்ல, சாப்பாடு சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சரியில்லைன்னா ஃபேமிலி உடனே ஃபேமிலி டிசிஷன் டிசிஷன் எடுத்துருவாங்க. எடுத்துருவாங்க. ரைட், நாங்க ரைட், இதை நாங்க விட்டுட்டு இத நாங்க விட்டுட்டு நாங்க பக்கத்துல இன்னும் ஒரு பக்கத்துல இன்னும் இதுக்கு ஒரு இதுக்கு போகலாமா, போலாமா, அல்லது இந்த நேரம் அல்லது இந்த ரெஸ்ட் நேரம் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 2 ஹவர்ஸ் 2 கழிச்சு ஹவர்ஸ் கழிச்சு பண்ணலாமா, பண்ணலாமா, அந்த மாதிரியான அந்த சேஞ்சஸ் மாதிரியான ஒரு ஃபேமிலி சேஞ்சஸ் ஒரு ஃபேமிலி தங்களுக்குள்ள தங்களுக்குள்ள செய்வாங்க. செய்வாங்க. அது போல அது போல உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். நடவடிக்கைகள் இருக்கும். பயண பயண நேரங்கள் குறிப்பிட்ட நேரங்கள் நேரத்தில் குறிப்பிட்ட தொடங்கி நேரத்தில் குறிப்பிட்ட தொடங்கி நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்தாலும் முடிந்தாலும், இடையில் இடையில் பயணிக்கிற பயணிக்கிற விடயங்களை விடயங்கள வந்து உறவுகளுடைய உறவுகளுடைய நிலைமைக்கு ஏற்ற நிலைமைக்கு மாதிரி ஏற்ற நீங்க மாதிரி அவங்கள நீங்க அவங்கள எப்படி அவங்கள எப்படி அவங்கள உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி, குஷிப்படுத்தி அவங்கள குஷிப்படுத்தி, அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி, அவங்கள அவங்கள திருப்திப்படுத்த முடியுமோ திருப்திப்படுத்த முடியுமோ, அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரியான மாதிரியான முறைகளை அந்த முறைகள அந்த இடைநீரங்களை இடைநீரங்கள பயன்படுத்தி பயன்படுத்தி செய்வோம்ன்றத செய்வோம்ன்றத நீங்க சொன்னது நீங்க போல சொன்னது தெரியுது போல எனக்கு. தெரியுது எனக்கு. இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னாக்க, இப்போ ஒரு ஃபேமிலியா ஒரு இடத்துக்கு போறாங்க. தெரியாத இடத்துக்கு போனா, அதுல வந்து போய் பார்த்தோனே தான் தெரியுது, இந்த ஹோட்டல் வந்து சரியில்ல. நம்ம நெனச்ச மாரி இல்லங்கிறத அந்த இடத்துல அவங்களுக்கு தோணும். அதே மாரி ஒரு இடத்த அவங்க Googleல பார்ப்பாங்க, இல்ல நண்பர்கள்ட்ட கேட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. ம். போன நேரம் அவங்க எதிர்பார்த்ததும் அங்க போய் இருக்கிற சூழ்நிலையும் வெவ்வேறா இருந்து, அவங்க மாத்துற மாரி இருக்கும். நம்மள மாரி டூர் கம்பெனி என்ன பண்ணிருவாங்கனாக்க, ஒரு 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 டூர அரேஞ்ச் பண்ணும்போதே வந்து, ஒரு நாட்ல பார்க்கக்கூடிய இடங்கள், எந்த இடங்கள்ங்கிறத வந்து நம்ம வந்து அ அத டபுள் செக் பண்ணிக்கிருவோம். இப்ப லண்டனுக்கு வராங்கனாக்க, நிச்சயமா டவர் பிரிட்ஜ பார்த்தாகணும். நிச்சயமா நம்ம வந்து அ பிரிட்டிஷ் மியூசியம பார்த்தாகணும். ஸோ இந்த மாரி அந்த டெஸ்டினேஷன சூஸ் பண்றதும் சரி, நம்ப அவங்களுக்கு குடுக்க போற ஹோட்டல சூஸ் பண்றதும் சரி, அவங்களுக்கு குடுக்க போற அந்த கோச்ச சூஸ் பண்றதும் சரி, அவங்களோட உணவ சூஸ் பண்றதும் சரி, நம்ம வந்து ஏற்கனவே பல அனுபவம் பட்டு, அவங்களுக்கு எது சிறந்ததுங்கிறத நம்ம வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ப நம்ம வந்து தயார் செஞ்சுருவோம். ம். அதனால வந்து அந்த மாரி விஷயங்கள்ல வந்து பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதையும் தாண்டி இப்ப வந்து நம்ப வந்து எந்த மாரினாக்கயா, இப்ப சமீபத்தில இப்ப ஏப்ரல் மாசத்துல வந்து நான் நிச்சயமா இப்ப தாய்லாந்துக்கு போய் ஆகணுங்கிறது வந்து சொல்லியிருந்தீங்க. பர்மாலேருந்து 40 பேரு ஆ, தாய்லாந்துக்கு வராங்க. இப்ப சொல்லியிருந்தீங்க. நம்ப சுத்தி பார்க்கறதுக்கு நான் போன கிழமையே உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆ, ஸோ, ஆ. அப்ப வந்து அந்த அந்த 4 நாள் பயணத்த நான் வந்து டிசைன் பண்ணி ஆகணும். அப்ப நான் அங்க தாய்லாந்துல இருக்கிற அந்த நம்மளோட ஏஜென்ட்டுட்ட நான் என்ன சொன்னேனாக்க, இப்ப பட்டயாக்கு போயிட்டோம். இப்ப பேங்காக்லேருந்து பட்டயா அந்த பீச்சுக்கு போனோம்னாக்க, எந்த இடத்த முதல்ல வைக்கலாம்? எந்த இடத்த 2வதா வைக்கலாங்கிறத வந்து அவங்கள்ட்ட நான் வரிசைப்படுத்தினேன்.
வரிசைப்படுத்தும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த கோரல் ஐலண்ட வந்து முதல் நாள் போயிட்டு வந்துரலாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்ட்ட. அதோட நான் சொன்னேன், இல்ல முதல் நாள் வந்து அந்த பட்டையா பீச்லயே அ பட்டையா அந்த இடத்துலயே ஒரு பீச் இருக்கு. அந்த கோரல் ஐலண்டுக்கு கூட்டிட்டு போறதும் ஒரு பீச். அப்ப 2 பீச்ச நம்ம காட்டுறோம். அப்ப 2 பீச்ச காட்டும்போது, முதல் நாளைக்கே நம்ம வந்து கோரல் ஐலண்ட போய் காட்டிட்டு, மறுநாள் வந்து இந்த பட்டையால இருக்கிற இந்த பீச்ச காமிச்சோம்னாக்க, அவங்களுக்கு வந்து ஃபீலிங் வந்து அது நல்லா இருக்காது. ஏன்னா பெஸ்ட்ட காட்டிட்டு, பிறகு இந்த பட்டையால இருக்கிறதுக்கு திரும்பி ஒருக்கா கூட்டிட்டு போனா, அவங்களுக்கு வந்து பெருசா இதா இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்னாக்கா, நாளைக்கு இந்த பட்டையால இருக்க பீச்சுக்கே கூட்டிட்டு போயிருவோம். கூட்டிட்டு போயிட்டு, மறுநாள் அந்த பீச்சுக்கு கூட்டிட்டு போனா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இப்ப பயணிக்கிறவங்களோட மைண்ட் செட்டையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வந்து நம்ம ஒரு பயணத்த போனாலும் எப்படி எதிர்பார்ப்போங்கிறத வந்து நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப வெயிலா இருக்கிற நேரம் நம்ம எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம்? வெயில் கம்மியா இருக்கிற நேரத்துக்கு நம்ம எந்த இப்ப ஷாப்பிங் எல்லாம் எந்த மாரி டைம்ல வைப்போம்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒவ்வொன்னையும் நம்ம வந்து டிசைன் பண்ண அ இதுல தான் வந்து இப்ப டூர் கம்பெனி வந்து அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. சரி, சரி. எல்லாரும் பயணம் போலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு, அந்த இடத்துக்கு இறங்கிட்டு ஒரு காரோ, பஸ்ஸோ புடிச்சு போறது, சாப்பிடுறது எல்லாமே பண்ணலாம். ஆனா நம்ம டூர் கம்பெனிங்களோட முக்கியமான அந்த வேலைகள்ங்கிறது வந்து, அ வரவங்கள வந்து அவங்க தானா புக் பண்ணிட்டு, அவங்க குடும்பத்தோட போறதுக்கும், இந்த டூர் கம்பெனில போயிட்டு வந்தோங்கிறது அதனால தான் வந்து மத்த தொழில்கள் பூரா பார்த்தீங்கன்னாக்க, இந்த அ தொழில்நுட்ப வளர்ச்சியில நெறைய தொழில்கள் காணாம போயிடுச்சு. ஆனா இந்த டூர் கம்பெனி வரைக்கும் மட்டும் இந்த இவ்வளோ வருஷமா இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த கம்பெனிகள் காணாம போறதுக்கு முக்கிய காரணம் வந்து, ஒரு முறை டூர் கம்பெனியோட போயிட்டாங்கனாக்க, அவங்களுக்கே தெரிஞ்சு போயிரும். ஓ! இதுல போகும்போது நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிக்க தேவையில்ல. எல்லாமே அவங்க பார்த்துக்கிருவாங்கங்கிற ஒரு அந்த நம்பிக்கைய நம்ம குடுக்குறதுங்கிறதுல தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. புரிஞ்சு கொள்ள புரிஞ்சு முடியுது. கொள்ள ஆனா முடியுது. அதுக்கு ஆனா அந்த அதுக்கு இடங்கள் அந்த பற்றின இடங்கள் பற்றின தெளிவு, அறிவு, அறிவு, பரிச்சயம் எல்லாம் முன்கூட்டி இருக்கிற முன்கூட்டி இடங்கள்ல இருக்கிற தான் இது இடங்கள்ல தான் உங்களுக்கு இது உங்களுக்கு இலகுவாக இலகுவாக சாத்தியமாகும். இல்லாத புதிய புதிய இடங்கள்ல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டு கற்றுக்கொண்டு தான் நீங்க கற்றுக்கொண்டு தொடர தான் நீங்க வேண்டி தொடர இருக்கும்னு வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். நிச்சயமா. அதையுமே வந்து அது நம்ப மட்டும் கிடையாது. இன்னைக்கு ம். தமிழ்நாட்டுல இருக்கிற கிராண்ட் ராயல் டூர் கம்பெனின்னு சொல்லிட்டு நேத்து கூட அந்த ஓனர் சுகந்தி மேடத்தோட பேசினேன். ஆ, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து 90 நாட வந்து டச் பண்ணிட்டாங்க. 90 நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரி. ஸோ அவங்களோட குறிக்கோள் வந்து இன்னும் இந்த வருடம் முடிக்கிறதுக்குள்ள 100 நாடுக்கு நம்ம வந்து பயணிகள அழைச்சிட்டு போவோங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்ட்ட. அதுல சரி. வந்து போன வருடம் வந்து பர்மாக்கு வந்து நம்ம கம்பெனி தான் பண்ணி குடுத்தோம். அவங்கள வந்து பண்ணி குடுத்து இது பண்ணோம்னா, இப்பயும் பர்மா, தாய்லாந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேசினேன்னு வைங்களேன். ஸோ அப்ப அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, புது புது இடங்கள் போகும்போது வந்து, அந்த ட்ராவல் அங்க இருக்கிற லோக்கல் ஏஜென்ட்ட வந்து தரமா இது பண்ணிட்டு, முதல் வந்து அவங்களுமே வந்து அத கஷ்டப்படுவாங்க. ம், அது ம், வந்து ம். இப்ப எங்கள மாரி சின்ன கம்பெனில அவங்கலாம் வந்து ஒரு 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி. ஒரு 90 நாடுகளுக்கு பயணிகள கூட்டிட்டு போறாங்க. அவங்கள்ட்ட வேலை செய்றவங்களே 70 பேருக்கு மேல வேலை செய்றாங்க, அவங்க கம்பெனியில. ம். ஸோ அப்ப அவ்வளோ பெரிய கம்பெனி கூட இந்த மாரி விஷயங்கள முதல் தடவ, 2வது தடவல அனுபவம் எடுக்கத்தான் வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, 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 சரி. சரி, சரி. அது உண்மைதான். அது அப்ப உண்மைதான். படிப்படியான படிப்படியான வளர்ச்சிகளும் இருக்கும். வளர்ச்சிகளும் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் செய்யப்போகிற செய்யப்போகிற ஆம், ஆம், ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தினுடைய மாதத்தினுடைய இடங்கள் எல்லாமே இடங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியான இடங்கள். அத்துப்படியான இடங்கள். அத்தோடு அத்தோடு அங்கிருந்து உங்களுக்கு வரப்போபவர்களும் வரப்போபவர்களும் இந்த இந்த இடங்களை, இடங்களை, இதனுடைய இதனுடைய வெப்பநிலை, வெப்பநிலை, தட்பநிலை, தட்பநிலை, சூழல்கள், மாற்றங்கள், நுணுக்கங்கள் எல்லாம் நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்தவர்களும், தெரிந்தவர்களும், அதே வேளையில அதே உங்களுக்கு வேளையில ஏற்கனவே உங்களுக்கு தங்குமிடங்கள், போக்குவரத்து அமைப்புகள் இவை போன்றவற்றின் தொடர்புகளும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் என நம்புகிறேன். அப்படிங்கிற போது நீங்கள் கனகச்சிதமாக இதை அமைத்துக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்க போகிறது.
ஏனைய இடங்கள் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ளுகிற பயணங்களாக படிப்படியாக அவையெல்லாம் கைகளுக்குள் வந்து ஒரு அனுபவமிக்க குறிப்பிட்ட இடங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிலே எல்லாமே மாஸ்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் பெற்றதுக்கு பிற்பாடு வரும் பயணிகளுக்கு அது ஒன்று லாபகரமாக இருக்கும். இரண்டாவது நம்பிக்கையாக கண்டிப்பாக இவங்க வந்து அதுக்கேற்ற ஒழுங்குகள் எல்லாம் செய்வாங்க. உதாரணமா நாங்க ஒரு பூங்காவுல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறோம். சில மழை புயல் காற்று வந்து உடனடியாக ரெடியா இருக்கும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க என்றதை புரிந்து கொண்டேன். இது ஒரு கலைதான். இந்த உணவு தயாரிப்பாளர்கள் அவங்களே இந்த மாதிரி கதை சொல்லுவாங்க நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது, நாங்க அனுபவிப்போம். அவங்களுக்கு பின்னணியில நிறைய இது மாதிரி அனுபவங்களை வைத்துக்கொண்டு எப்படி எங்களுடைய வாடிக்கையாளர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கவருவது அது போன்ற விஷயங்கள் செய்வது இந்த அனுபவம். இரண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வம். நீங்கள் இவர்களை பயணிகளாக மட்டும் நினைக்காம அவர்களை ஒரு உறவுகளாக நினைக்கிறீங்க. அது இரண்டாவது பல கம்பெனிகள்ல இருக்காது. அவங்க தனியாக ஒரு வியாபாரி மட்டும் அதாவது போக்குவரத்து கழகம் மாதிரி இருப்பாங்க. விருப்பம்னா ஐடியா ஒரு ஃப்ளையரோ லீஃப்லெட்டோ கொடுத்து விடுவாங்க. இதை நீங்க கையில வச்சு சுத்திட்டு வந்துருங்க டைமுக்கு என்றது போல இருக்கும். ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் அப்படி போவார்கள் என்று நினைக்கிறேன். இல்லையா? கண்டிப்பா. இப்ப இது நான் மட்டும் இல்ல. இப்ப என்னுடைய கம்பெனில இங்க பர்மால வந்து நீங்க பாப்பீங்க, எதிர்காலத்துல சந்திரவேல்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் இருப்பாரு. ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி மக்களை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு விவரங்களை சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யறதுல வந்து ரொம்ப ஆர்வம் அவருக்குமே. ரொம்ப ஆர்வம். ஸோ இப்ப நிறைய டூரு நான் பர்மால இல்லை, ஆனா அவர் தான் பாத்துக்கிறாரு. ஸோ அப்போ போயிட்டு வந்தவங்க எல்லாருமே அவரை புகழ்றத பார்த்தீங்கன்னாக்க அடுத்த அகத்தினையே மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு புகழுவாங்க அவங்கள பத்தி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து என்னன்னாக்க ஒரு ஆர்வம் இருக்கிறவங்கள நம்ம வந்து இந்த 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 தொழில்ல இந்த பயணத்துல நம்ம இணைக்கும் போது வந்து அது ரொம்ப சுவையாக மாறுது. வெறும் வேலைன்னு சொல்லிட்டு போனாங்கனாக்கா இப்ப நிறைய இப்ப டூர் கம்பெனியை பார்க்கும்போது அவங்க வேலை ஆட்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசா ஆர்வம் இல்லை. அந்த கார்ல பஸ்ல கோச்சில் அவங்க என்டர்டெயின் பண்றாங்களே தவிர மற்ற போற இடங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த மக்களை எப்படி கவரணும், என்னெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கல. இதுவே நம்ம கம்பெனியில வேலை செய்யறவங்களா இருந்தாங்கனாக்க அவங்க இதை வந்து ரொம்ப விருப்பத்தோட ஆர்வத்தோட இதை ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளோட பயணிக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கா, அவங்க கவலையெல்லாம் மறக்கிறாங்களாங்கிறத பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக. ஆமாம். நிச்சயமாக. அது உண்மைதான். அதுல ஈடுபாடு உள்ளவங்க செய்யற போது அது ஒரு தொழிலாக மட்டும் அதுக்கு அப்பாலையும் கடந்து செல்ல அனுபவிக்கிற வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நேர போது அது ஒரு நல்ல டீமா இருக்கும். இப்ப நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க அந்த பணியாளர்கள் எப்படி அந்த பணிக்கு அவங்க இணைஞ்சாங்கன்றது வந்து அவங்களுக்கு எனவே இப்படிப்பட்டதுல ஏதோ ஒரு ஆர்வம் தொழிலா மாற்றிக்கொண்டாங்க. இப்போ அந்த கம்பெனியோடைய படி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ இன்னும் அழகா அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இதுல ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில வேலை செய்த போது தமிழ் நிறுவனம், நான் அதுல இணைஞ்சதுக்கு காரணமே தமிழ் வியாபார நிலையங்களுக்கு பெரிய சலுகை கொடுத்தது என்னுடைய வேலையா இருந்தது. அப்ப சில நேரங்கள்ல நான் பேசுற ஒரு நாள் அதனுடைய ஓனர் கூப்பிட்டு பேசணும் பேசிட்டு சொன்னாங்க, நீங்க இங்க வேலை செய்யறீங்க மறந்துடுறீங்க போல இருக்குது அப்படின்னு நான் கேட்ட விவரமா சரியா புரியுது இல்லையா? அப்ப நீங்க எங்களுக்கு வேலை செய்யறீங்க, கஸ்டமருக்கு வேலை செய்யல என்று சொல்ல வந்தேன். சிரிச்சபடியே சொன்னேன். நான் சொன்னேன், இல்ல ஆரம்பத்தை மறந்துட்டீங்க. நாம் பண்றது வந்து பொதுவான மொழி பேசுறவங்களுக்கு பண்ணல, குறிப்பாக தமிழ் பேசும் வியாபார நிலையங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி
ஒரு டீல் கேட்டு இறங்கினேன் என்ற என்ற அப்ப போது சொல்லி எனக்கு அப்ப அது சொல்லி நான் எனக்கு அது மறக்கல, நான் மறக்கல ஆனா ஞாபகம் நீங்க இருக்குது. ஆனா நீங்க என்கிட்ட தான் என்கிட்ட சம்பளம் தான் சம்பளம் வாங்குறீங்கன்னு வாங்குறீங்கன்னு நினைச்சு நினைச்சு கொள்ளுங்க. கொள்ளுங்கன்னு மூணாவது தடவையா சொன்னபோது நான் கதறி விட்டு கதறி எழும்பிட்டு விட்டு தன்மையா தன்மையா சொன்னேன். சொன்னேன். அவங்கள கஸ்டமர் வந்து முழுவதுமான திருப்தி திருப்தி அடையாத அடையாத வரைக்கும் வரைக்கும் நீங்க எனக்கு நீங்க சம்பளம் எனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய பணம் கூட கொடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கூட உங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது என்றதுதான் என்றதுதான் என்னுடைய என்னுடைய நினைப்பு. நினைப்பு. ஆனா நான் ஆனா விவாதிக்க நான் விவாதிக்க விரும்பல. விரும்பல. உங்களோட நான் நினைப்பு உங்களோட புரிஞ்சது. நினைப்பு நான் புரிஞ்சது. அதன்படி நான் அதன்படி செய்யறேன். நான் செய்யறேன்ட்டு நான் புறப்படட்டான்னு கேட்டு விடைபெற்றுட்டேன். சொல்லி சொல்லி மூணாவது மூணாவது வாரம் வாரம் நான் நோட்ஸ் நோட்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் அந்த அந்த கம்பெனில கம்பெனில இருந்து. ஏன்னா அவருடைய ஏன்னா இப்ப அவருடைய நான் வேற எங்கேயோ நான் கதை வேற எங்கேயோ கதை சொன்னாலும் நீங்க சொன்னாலும் நீங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கு பொருந்தது. பொருந்தது. என்னுடைய என்னுடைய நினைப்பு நினைப்பு என்னன்னா என்னன்னா எங்களுடைய எங்களுடைய எனக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது ஓப்பனா, ஆனா இருந்தாலும் எந்த மொழி என்று சொல்லாம சொல்றேன். சொல்றேன். ஆசிய மொழி ஆசிய மொழி கம்பெனிகள் வேற மொழி கம்பெனிகள் கம்பெனிகள் தங்களுடைய தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பவுண்ட் ஒரு பவுண்ட் ஒரு குறைய கேஸுக்கு குறைய கொடுப்பாங்க. இது கொடுப்பாங்க. இது கேஷ் அண்ட் நோட் கேரி. கடைகள் கடைகள் இல்லை. கேஷ் அண்ட் கேரி. கேஷ் அண்ட் கேரி. இதை பார்த்தபோது ஆனா அந்த பெரிய கேஷ் அண்ட் கேரிக்கு போற வாடிக்கையாளர்களுடைய தொகை மூன்றில் இரண்டு மடங்கு தமிழர்கள். அது இலங்கை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு தமிழர்கள் என்று பார்க்கும்போது இரண்டு பகுதி வாடிக்கையாளர்கள் தமிழர்கள். ஆனா அந்த கம்பெனியை நடத்துறவங்க வேற மொழி பேசுறாங்க. அந்த மொழி பேசுற அந்த குறைந்த கஸ்டமர்களுக்கு அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. கேட்டபோது அதனுடைய முகாமையாளர் சொன்னாங்க, அவங்க வாங்குற ஒளியும் கூட நீங்க எண்ணிக்கையை பார்க்கறீங்க, அது போய் சும்மா தான் எனக்கு சொன்னாங்க. அவங்க வாங்குறது பெருமதி வந்து அதிகம். அதனால தமிழ் கம்பெனிக்கு நான் அந்த ஆஃபரை கொடுத்தேன். நீங்க எனக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கான வியாபாரத்தை கூட்டி தந்தா எங்களுடைய தமிழ் கடைகளுக்கு நீங்க ஆஃபர் கொடுக்கணும் அவங்க சொன்னாங்க. அதைத்தான் அந்த சொல்படி நான் நடந்தபோது இவருக்கு பிடிக்கல. நான் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கறத மறந்துடுறீங்க போல இருக்குது. இது ஏன் நான் சொன்னேன், ஈடுபாடு தான். நீங்க சொன்னீங்க தானே இந்த ஈடுபாடான ரசிக்கக்கூடியவங்க சேர்ந்தோ இயங்கினா வாடிக்கையாளர்கள் அதிகமா குஷிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அவங்களுக்கு திருப்திகரமாக அவங்களோடு பிணைஞ்சு நடப்பாங்கன்ற போது சில நேரங்கள் சில ரூல்ஸ் வந்து முறிய பார்க்கும். சிலதை நாங்கள் நினைச்சபடி சாதிக்க முடியாது. புறப்படும் நேரம் மாற்ற முடியாது. மாறினா ரொம்ப தவறாக இடைநேரத்தை நாங்கள் குடும்பமாக பராமரிக்கிறது இல்ல எங்க கம்பெனிக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது என்று சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு நினைச்சேன். நீங்க சொல்லும்போது நான் அப்படி புரிஞ்சு கொண்டேன். அதனால அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஆரம்ப பகுதிக்கு வந்தா இப்ப எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னா இப்ப தமிழ் மக்கள் திடீரென்று உறவுகளை சம்பாதிக்க கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பார்த்த அளவுல அதிகமாக ஒரு அமைப்பு சார்ந்த அங்கத்தினர்கள், ஒரு கோயிலை சார்ந்த ஒரு வானொலி சார்ந்த நேயர்கள் அல்லது ஒரு விளையாட்டு சார்ந்த உறுப்பினர்கள் அப்படியானவங்க குழுவாக சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஆர்வப்படுவாங்க. ஆனா எல்லாருமே அறிவித்தலை விடுத்து இப்படி ஒரு இடத்தை பயணம் பண்ண போறோம், 2 நாள் நாங்கள் பயணம் பண்றோம், முன்பதிவுகளை செய்து கொள்ளும்போது யார் வர்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தேடுவாங்களா அல்லது இந்த ஐரோப்பியர்கள் போல நாங்க போகலாம் ஒரு இடத்துல நட்புகளை உருவாக்கலாம், அது கூட எங்களுக்கு விருப்பமானது என்று சொல்றது. அந்த கலாச்சாரம் எவ்வளவு வளர்ந்திருக்கு தமிழர்கள் மத்தியில ஐரோப்பாவை சரியா தெரியாது. நீங்களும் அதை அறிஞ்சு கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்ல இது வந்து அதான் நம்ம சமூகமே வந்து என்னன்னாக்க லைக் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பக்குவம் அடையாத ஒரு சமூகம்ங்கிறத நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஸோ அதை ஒரு பக்குவம் அடைந்த ஒரு மனிதராக இருந்தானாக்க தன்னை பற்றி தான் யோசிப்பாங்க, தன்னுடைய விருப்பத்தை பற்றி யோசிப்பாங்க. அதான் ஊடால கூட ஒரு 2 நாளைக்கு முன்ன கூட ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்ன எழுதியிருக்கேன்னாக்க ஆசியா கண்டத்தில் உள்ள மனிதர்களோட வெற்றி வந்து தனக்கான வெற்றிகள் இல்லாமல் மற்றவங்களுக்கான வெற்றிகளாக இருக்கு.
அதுவே வந்து இந்த ஐரோப்பிய, இந்த அமெரிக்க நாடுகள்ல இருக்கிற வாழ்றவங்களோட வெற்றி வந்து தனக்கான வெற்றியா இருக்குன்னு சொல்லிட்டு தலைப்பா போட்டிருந்துச்சு. அத விரைவா படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப ஆசிய நாடுகள்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, தன்னோட வெற்றி கூட வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிறது அடுத்தவனுக்கு காட்டணும். அடுத்தவன் இதெல்லாம் எதிர்பார்க்குறான். இந்த மாரி கல்யாணம் பண்ணணும். இந்த மாரி கல்யாணம் பண்ணலனாக்க மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஓ! இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு, மத்தவங்களோட சிந்தனைக்காகவே அவனோட வெற்றிய அவன் அவன் வந்து தீர்மானிச்சுக்கிறான். அதே வந்து நீ ஐரோப்பிய நாடுகளோ, மத்த நாடுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய விருப்பத்துக்காக அவர் வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஒரு இடத்துக்கு எங்கேயோ பயணம் செய்யும்போது, ஒரு ஒரு வயதான கணவனும், மனைவியும் வந்து ஒரு ஒரு உணவு கடை மாரி ஒரு ஒரு இத வச்சிருக்காங்க. நல்ல லொகேஷன், நல்ல இடம். அத வந்து பார்த்தீங்கன்னாக்க, லேட் ஆயி தான் தொறப்பாங்களாம். வெள்ளனே அடைச்சிருவாங்களாம். இவங்க ஏன் நீங்க நெறைய சம்பாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு இது போதும். நாங்க இப்ப வந்து எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இதுக்கு மேல வேணாங்கிறத அவங்க பதிவு செஞ்சாங்களாம். இதுவே மத்த நாடுகள்லனாக்கா, நம்ம அதிகம் சம்பாரிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதுக்கு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஷோ பண்ணணும்னு போயிட்டுருப்பாங்க. அவங்க இல்ல, அப்படி இல்ல. எங்களுக்கு வந்து இவ்வளவு தான் போதுங்கிற அந்த திருப்தி, அவங்களுக்காக அவங்க வாழ்றாங்கங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல படித்தேன். அதுலேருந்து என்ன தோணுதுனாக்க, நம்ம சமூகம் வந்து இந்த ஆசிய கண்டத்திலேருந்து வந்தனாலே, நமக்காக வாழ்றது, நம்மளோட சுய சிந்தனை, சுய முடிவுங்கிறது வந்து இருக்கிறவங்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. நெறைய மக்கள் வந்து ஆ எல்லாரும் செய்றாங்க, நம்மளும் செய்வோங்கிற ஒரு சிந்தனைகள்ல தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ம், ம். ம். உண்மைதான். உண்மைதான். தயக்கம் இருக்குது. தயக்கம் ஆனால் இருக்குது. அடுத்த ஆனால் சந்ததி, அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்து பிறக்கப் போற புதிய சந்ததிகள் மாற்றங்களை விரைவாக விரைவாக உட்கொள்ளுவாங்க. ஆனா உட்கொள்வாங்க. இப்ப ஆனா இருக்கக்கூடிய இப்ப பெற்றோர் இருக்கக்கூடிய சந்ததி பெற்றோர் கொஞ்சம் சந்ததி குறைவான கொஞ்சம் குறைவான தயக்கங்களோடு தான் தயக்கங்களோடு தான் அதை கொண்டு அதை வருவாங்க. கொண்டு போக வருவாங்க. போக போக அது போக பின்னி அது பிணையும் பின்னி என்று பிணையும் நினைக்கிறேன். என்று அதனால தான் நினைக்கிறேன். நான் அதனால தான் சொன்னேன். நான் சொன்னேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஒன்று கூடி ஒன்று கூடி பயணிக்கிறதுக்கு பயணிக்கிறதுக்கு விரும்புவாங்க விரும்புவாங்க என்கிறது போல தெரியும். போல ஆனால் தெரியும். இப்போ போக ஆனால் போக இப்போ உங்களுக்கு இதுல உங்களுக்கு இதுல கூடுதலான கூடுதலான அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் வரும். மற்றது மற்றது இன்னும் ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் வாய் சொல்லும்போது வாய் மூலமான மூலமான கிடைக்கக்கூடிய உறுதிகள் மற்றவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை ஊட்டுற ஊட்டுற போது போது கேள்விப்பட்டதுமே ஓகே இந்த கேள்விப்பட்டதுமே ஓகே கம்பெனியா இந்த அவங்களோட கம்பெனியா சேரலாம், அவங்களோட சேரலாம், போகலாம், போகலாம், கவனிப்பாங்க. ஏற்கனவே ஏற்கனவே போனவங்க போனவங்க சொல்லியிருக்காங்கன்றதும் வரும்போது சொல்லியிருக்காங்கன்றதும் இன்னும் வரும்போது புதிய இன்னும் புதிய உறவுகள் ஒன்றாக உறவுகள் வரக்கூடிய ஒன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய இருக்கிறது. அவை நிறைந்த அவை நிறைந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்போது இப்போது நடக்க போகிற நடக்கப்போகிற பயணம் இரண்டாவது பயணம் இங்கிலாந்து இங்கிலாந்து கடற்கரை சுற்றுலா கடற்கரை பற்றியும் சுற்றுலா சொல்ல பற்றியும் போறீங்களா? சொல்ல போறீங்களா? இல்ல அது வந்து இன்ன வரைக்கும் அந்த டேட்ட வந்து இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. ஆ, ஸோ ஆ, அதனாலேயே வந்து கொஞ்சம் அத பத்தி பிறகு சொல்லலான்னு இருக்கேன். ஆனா வந்து அந்த பயணம் வந்து ஒரு நாள் போயிட்டு வர மாரி தான் இருக்கும். ஆ, அந்த ஏன்னா நெறைய நாள் நேரம் குடுக்க முடியாதவங்க இருப்பாங்க. நெறைய வேலைப்பளுகள் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் வந்து எல்லா கவலையும் மறந்துட்டு, அ முழுக்க முழுக்க இந்த இடத்திலேயே ஆர்வத்தோட இருந்து, அவங்க திரும்பி வீட்டுக்கு போற நேரம், திரும்பி பணிக்கு போற நேரம், ஒரு புதிய ஒரு உற்சாகத்தோட, ஒரு புதிய ஒரு நம்பிக்கையோட குடும்பங்களையும் அழைச்சிட்டு வந்தாங்கனாக்க, ஓ! இந்த மாரிலாம் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு புதிய அனுபவம் குடுக்கணுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஆம். ஆம். சரி. அந்த அந்த அறிவித்தலும் அறிவித்தலும் நாளை காலை நாளை காலை லண்டன் டாம் ரேடியோ டாட் நெட் londontownradio.net இணையதளத்திலும் இணையதளத்திலும் firstodio.net firstodio.net பதிவாகிவிடும். பதிவாகிவிடும். ஏனையவைகள் உட்பட ஆகவே உறவுகள் அங்கும் சென்று அந்த விவரங்களை பார்வையிடலாம். பார்வையிடலாம். அதுக்கான விவரங்களை இலக்கங்களை தெரிவு செய்து தெரிவு கொண்டால் செய்து கொண்டால் நிச்சயமாக நிச்சயமாக தகவல்களை தகவல்களை அகத்தியலாளர்களிடமோ அல்லது அவர்கள் நிறுவனம் நிறுவனம் சார்ந்தவர்களிடமிருந்து சார்ந்தவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் என்பதையும் அன்போடு அன்போடு தெரிவித்துக் தெரிவித்துக் கொள்ளலாம். கொள்ளலாம். பார்ப்போம், பார்ப்போம், சிறப்புகள் இன்னும் தொடரட்டும். என்ன இன்னும் என்ன உற்சாகங்களும் புதிய உற்சாகங்களும் புதிய செய்திகளும் செய்திகளும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சேரட்டுமே. சேரட்டுமே. நன்றிகள். நன்றி, நன்றிகள். மிக்க நன்றி. மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை மகிழ்ச்சி. அளித்து ஏற்படுத்தி சொல்லுங்க. சொல்லுங்க. அவை சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை, இது ஒரு சிறப்பான உரையாடலாக உரையாடலாக இருந்தது. இருந்தது. வித்தியாசமான எண்ணங்களை கேட்பவருடைய மனங்களில் தங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எதிர்கால திட்டமிடல்களையும் இங்கே செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் பகிரப்பட்டதை நம்புகிறேன். நாம் தொடர்ந்து கொள்வோம். நிச்சயமாக இந்த வாய்ப்பினை அளித்த லண்டன் தமிழ் ரேடியோ மற்றும் நடாமோகன் ஐயா அவர்களின் குழு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மீண்டும் சந்திப்போம் மறுவாரம். மறுவாரம். நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அகத்தியன் அவர்களே. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேர்கள் தொடர்ந்தும் தமிழ் காட்சியோடு தமிழ் ரேடியோ இந்த நிகழ்வு பாமுகம் தொலைக்காட்சியிலும் கூடவே தமிழ் முகநூலிலும் இணைந்திருந்தது என்பதை மகிழ்வோடு தெரிவித்து உங்களை இதர நிகழ்ச்சிகளோடு பயணிக்க வியாழன் நேரலையிலிருந்து விடையும் காலை 8 மணிக்கு பாமுகத்தின் நிகழ்ச்சிகள் வழமை கடந்து ஆரம்பித்து மாலை இரவு வரை தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நீண்டு கொண்டே செல்ல போகின்றன. அத்தனையும் நேரலை இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம் உறவுகளே.